பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயின். ஜெயன் சார். சார், இந்த சமீபத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 11 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல் கட்ட விசாரணை, முதல் கட்டமா நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை நான் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். 11 பேர் இது வரைக்கும் இறந்திருக்கிறதாகவும் 6 பேர் பலத்த காயம் அடைந்துள்ளதாகவும் 24 பேர், அதுலயும் 6 பேரோட நிலைமை கவலைக்கிடம் என்று சொல்றாங்க. 24 பேர் காயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி போட்டோஸ், அந்த வெடி விபத்தின் போட்டோஸ், அந்த காரோட போட்டோஸ், அதாவது எந்த காரில் இந்த வெடி பொருட்கள் வைத்திருந்தார்களோ தீவிரவாதிகள், அந்த போட்டோஸை பார்த்தீங்கன்னா காரோட கூரை பிச்சுக்கிட்டு போயிருக்கு. பம்பர் கிட்டத்தட்ட 200 அடி தள்ளி போய் விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு புல்வாமால 2019 நடந்த போல் இது ஒரு தற்கொலை படை தாக்குதல், அதாவது சிதையின் தாக்குதலாக இருக்கக்கூடும். வெஹிக்கிள் பார்ன் இம்ப்ரவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை வைத்து அவர்கள் வண்டி அதாவது நகரும் ஒரு வாகனத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியில் அந்த வண்டியை வெடிக்க செய்துள்ளார்கள். இதுதான் இது முதல்ல சொல்லணும்னு விரும்புறேன். ஓகே ஓகே. அந்த வண்டியோட மேங்கிள் ரிமைன்ஸ், அதாவது சேதப்பட்ட வண்டியை பார்த்தோம்னா கூரையை காணும், அதாவது டாப் பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதோட அந்த தன்மை, அந்த பிளாஸ்டோட தன்மை, ரேடியஸ் எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 200 மீட்டருக்கு அதோட தாக்கம் இருந்திருக்கக்கூடும். அதனால பக்கத்துல இருந்த கடைகள், அந்த வெடிபொருள்ல இருந்து பறந்திருக்கும் கூடிய துகள்கள், அந்த துகள்கள் பிளஸ் அந்த வெடி சத்தத்தால் ஏற்பட்டு கூடிய அதிர்வலைகள், இதனால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது பயங்கரவாத தாக்குதலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இது பயங்கரவாத தாக்குதல் தான், எந்த ஐயமும் வேணாம். இதுக்கு சில நாட்கள் முன்னாடி, ஒரு 2 நாட்கள் முன்னாடி சஹாரன்பூரை சேர்ந்தவரும் அதே போல் ஃபரிதாபாத்தை சேர்ந்தவர் முசாமில், சஹாரன்பூரை சேர்ந்த ஆதில் இருந்த 2, அதுவும் அவங்க ஒன்றும் படிக்காம, ஒன்றும் அடிப்படை கல்வி அறிவிக்காம, வெறும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் கூடிய நபர்கள் அல்ல. அவங்க எல்லாருமே டாக்டர், அதாவது MBBS படிச்சிருக்காங்க, மெத்த படித்தவர்கள். They have been radicalized. அதுல முசாமில் என்பவரின் போனை எடுத்து ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் யூபி போலீஸும் கம்பைன்ட் ஆபரேஷன்ல அவங்க பண்ண இதுல அவங்களுக்கு முதல் கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட 4000 பாகிஸ்தானியர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். பிளஸ் ISIயின் தொடர்பிலும் இருந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல மாதங்கள் முன்னாடியே நான் குறிப்பிட்டது போல, பாகிஸ்தான் would activate its ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம், அதாவது பங்களாதேஷ் மூலமாகவும் நேபாள் மூலமாகவும் இந்தியா மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் எல்லா முயற்சிகளையும் எடுக்கும். அதற்கு ஒரு ஏதுவான சூழல் அந்த நாடுகளில் நிலவுகிறது என்று நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் கடந்த ஒரு 1.5 மாதம் முன்னாடி யூபியில மிகப்பெரிய வெடிபொருள் ஒரு கன்சைன்மெண்ட், அதாவது வண்டியில பிடிபட்டது, ஒரு பஸ்ல. ஸோ இது எல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்டான்னா, நேபாள்ல இருந்து 2வது இன்ஃபர்மேஷன் என்ன ரீச் ஆகுதுன்னா, நேபாள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ISI ஆபரேஷன்ஸ், ISI ஸ்லீப்பர் செல்ஸை டர்க்கிஷ் இன்டெலிஜென்ஸ், அதாவது துருக்கியின் உளவு அமைப்பும் சேர்ந்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதற்கு அவங்க என்ன உதவி பண்ணணுமோ அந்த உதவியை செவ்வனையே செய்கிறார்கள் என்று நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ கேள்வி எழலாம், ஏன் நம்ம பார்டரை சீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நேபாள் பார்டரை சீல் பண்றதும் ரொம்ப கஷ்டம், பங்களாதேஷ் பார்டரை சீல் பண்றதும் ரொம்ப கஷ்டம். 2வது, நம்ம ஏற்கனவே கணித்தது போல ஆசிம் முனீர் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இன்னொரு ஆபரேஷன் தொடரும், இந்த ஆபரேஷன் முற்றுப்புள்ளி அல்ல அப்படின்னு அப்பயே சொல்லும் போது
பண்டிகை காலங்களில் இது போன்ற ஒரு தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பண்டிகை காலம் என்பதை ஜென்ரலா எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அக்டோபர் செப்டம்பர் கடைசி இறுதி காலகட்டத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும், அதாவது நம்ம குடியரசு தினம் விழா முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பண்டிகையும் ஏதோ ஒரு வடிவில் வந்துட்டு இருக்கும். ரெண்டாவது, இந்த வெடிப்பானது எங்க நடந்திருக்கிறதுன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்திருக்கு. அதுவும் அந்த ஏரியா வந்து ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா, சாந்தினி சௌக்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியால நடந்திருக்கு. ஸோ இந்த வெடிபொருள் அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வெடிபொருள் ஆர்டிஎக்ஸ் சொல்லப்படுது. ஆர்டிஎக்ஸ் இல்ல, அமோனியம் நைட்ரேட்டா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. லிக்விட் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கக்கூடும் என்று சொல்றாங்க. ஆனால் ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இந்த வெடிபொருள் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் வந்து அவங்க அறிக்கை கொடுக்கும் வரை நம்ம எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம நம்ம சில விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அவங்க சொன்னா மாத்திரம்தான் ஊர்ஜிதப்படுத்த முடியும். பட் ஒண்ணு உண்மை, இந்த முசாமில், இந்த ஆதில் சொல்லிட்டு 2 பேர் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபரிதாபாத் அண்ட் சஹரன்பூர் விஷயத்துல, அவங்க கிட்ட இருந்து அவங்க மாட்டின கன்சைன்மெண்ட்ல கிட்டத்தட்ட அவங்க வழியா மாட்டின வெடிபொருட்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 2920 kg அமோனியம் நைட்ரேட் பிடிபட்டுள்ளது. அதாவது 3000 கிலோ அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட் வந்து அது வெடிபொருளா இருந்தாலும் அது இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படக்கூடும் பண்டிகை காலங்களில். குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டாசுகள்ல அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். சிவகாசியிலேருந்து, நீங்களே சிவகாசியிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது எளிதியே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனால பண்டிகை காலத்தை வந்து சாக்கா வச்சு அவங்க அமோனியம் நைட்ரேட் நிறைய வந்து வாங்கியிருக்க கூடும். ஸோ இதன் மூலம் நமக்கு தெரிய வர்றது, பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ளிருந்தே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களின் ஸ்லீப்பர் செல் ஏஜென்ட்ஸை வைத்து இந்த நாச வேலையில் ஈடுபடுவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கிறது. இது வந்து ஒரு இந்தியன் மாடியூலால தான் நடந்திருக்க கூடும் என்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுல காஷ்மீரோட ஆங்கிள், காஷ்மீரில் இருந்து வந்தவர்களின் ஆங்கிள், காஷ்மீர்ல இருந்து இன்டாக்டினேட், அதாவது மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களின் நாச வேலையா என்று அந்த ஒரு கண்ணோட்டத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இது மற்ற நகரங்களுக்கோ இல்ல மற்ற பகுதிகளுக்கோ இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே சமயத்தில் பங்களாதேஷில் ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது, எல்லாரும் வந்து அது பிரதமரை கொல்வதற்காக நடந்த ஒரு சதி என்று சொன்னாங்க. அந்த நாச வேலையில் ஒரு பகுதியாக இந்தியாவில் சில நாச வேலைகளை செய்வதும் போதைப் பொருளை இந்தியாவில் எடுத்து வருவதும் கூட ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என்று ஒரு ஐயம் எழுகிறது. குறிப்பிட்டு சொல்றாங்க, டெரன்ஸ் ஜாக்சன், அதாவது அங்கே கொல்லப்பட்ட டெரன்ஸ் ஜாக்சனோட சேர்ந்து டேனியல் ரோமன் என்ற இன்னொரு அமெரிக்க அதிகாரியும் இருந்திருக்கிறார். அவர் தப்பித்து சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். அதே நாளில் 17க்கும் மேற்பட்ட டர்க்கி, பாகிஸ்தான், அமெரிக்க உளவாளிகள் பங்களாதேஷில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அடையாளம் தெரியாத நபர்களால். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய விஷயங்களும் ஆகட்டும், இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஆசியன் முனீரின் பேச்சாகட்டும், நமக்கு சில அறிகுறிகளை தெரிவித்த வண்ணம் இருந்தது. இப்பொழுது இந்த செயல் மூலம் இந்தியா என்ன செய்ய முடியும் என்று பாகிஸ்தான் இந்தியாவை தூண்டுகிறது. அதற்கு காரணம் ட்ரம்ப். அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா எது பண்ண போனாலும் ட்ரம்ப் வந்து மூக்க நுழைப்பதற்கு ட்ரம்ப்பும் முயல்வார். ஸோ இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூரை வந்து முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, சமாதானம் போட்டிருந்தது. ஸோ ஆபரேஷன் சிந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதன் பின்புலமாக செயல்பட்டவர்கள், இதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்கள், இதற்கு இந்த செயலில் ஈடுபட்ட அமைப்பு இது என்னவென்று நமக்கு தெரியாமல் நடவடிக்கையில் ஈடுபடுவது கடினம். காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய தொடர்பு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. சோ இதற்காக கண்டுபிடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? நம்மளுடைய
இப்ப பதிலடி என்னவா? ஆல்ரெடி வந்து 1 to 2 சந்தேகத்துக்கு உரிய நபர்கள் 2 பேரை டெல்லி போலீஸ் கைது செய்துள்ளது. அதே சம்பவ இடத்திலிருந்து அந்த 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 வலை அந்த அந்த வளையத்தில் எடுத்துட்டு வந்துள்ளார்கள் டெல்லி போலீஸ். சோ இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த ஆபரேஷன், இந்த மொத்த நெட்வொர்க்கும் ஆகட்டும், இல்ல இது இந்த வெடி அதாவது இந்த நாச வேலையாகட்டும், இந்த தீவிரவாத தாக்குதல் என்று நம்ம அழைக்கலாம் ஆகட்டும், இது உள்நாட்டில் இருந்தே நடந்த சதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் பாகிஸ்தான் தன் கையை கழுவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். நாங்கள் இதில் ஈடுபடவில்லை என்று அவர்களால் சொல்ல முடியும். சோ இது போல ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நம்ம இந்த ஆபரேஷன் திரிசூல் அப்படிங்கறத பண்ணிக்கிட்டு இருந்தோமா சார்? ஆமா, பங்களாதேஷோட எல்லை பகுதிகளில் நம்மளோட ரோந்து பணிகளும் நமது மற்ற விஷயங்களையும் துரிதப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்தியாவோட உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷோட ராணுவ தளபதியை சந்தித்தார்கள். பல விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் எடுத்துட்டு வந்த நடவடிக்கை இப்படி இருந்தாலும் நம் எதிரிகளின் பலம் சற்றே ஓங்கி இருந்தது பங்களாதேஷ். அதுக்கு தோதாக பீகாரில் எலெக்ஷன், 2வது வெஸ்ட் பெங்காலோட போரஸ் பார்டர்ஸ், 3வது நேபாளில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்க கூடும். 2வது காஷ்மீர்ல இருந்து ஒரு மாடியூல், அதாவது ஒரு ஸ்லீப்பர் செல் வந்து ஆக்டிவேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து அது இந்தியாலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருக்கக்கூடும். ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றதுக்கு நான் வந்து மீனிங் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். இந்தியாவில் இருந்தே முழுமையாக பாகிஸ்தானில் இருந்து அவர்களின் கைப்பாவையாகவும் அவர்கள் ஆணைக்கு இணங்க இங்கே நாச வேலை செய்யக்கூடிய சிறு சிறு குழுக்கள் இப்பொழுது அவர்கள் நாச வேலையில் இறங்கியுள்ளார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் நாம் இந்த தாக்குதலை பார்க்க வேண்டும். மறந்துடக்கூடாது, டெல்லியில வந்து அரசாங்கம் மாறி 1 வருடம் கூட ஆகல, அதாவது மாநில அரசு. ஆனா டெல்லி போலீஸோட கட்டுப்பாடு ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது, டெல்லி மாநில அரசு கீழே வரல. சோ இது மாநில அரசுக்கும் ஒரு களங்கம் கற்பிப்பதற்கு ஒரு காரணமாக மாறக்கூடும். அதே சமயத்தில் மத்திய அரசுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவின் உள்துறை அமைச்சருக்கு அதுவும் டெல்லியிலேயே நாங்க பண்ணி காட்டி இருக்கோம் சொல்றது வந்து ஒரு நேர்முகமாக இந்தியாவை தாக்குவதும் இந்த அரசாங்கத்தின் பலத்தை சோதிக்கும் செயலாகவும் பார்க்கப்படும். ஏன்னா இது மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து கடந்த 11 வருடங்கள்ல பத்தான்கோட்ல ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் புல்வாமால நடந்தது, அதுக்கப்புறம் பெஹல்காம்ல நடந்தது. டெல்லி அருகில் இது மாதிரி பெரிய தாக்குதல்கள் எதுவும் நடக்கவில்லை. அது அடிப்படை உண்மை. 11 வருடங்கள் கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா அதற்கு மேலேயே இப்பதான் முதல் முறையாக டெல்லிக்குள்ள ஒரு பெரிய தாக்குதலானது, அதுவும் இது போன்ற சிதையின் தாக்குதல், அதாவது தற்கொலை தாக்குதலானது நடந்திருக்கிறது என்பது கவலையும் அளிக்கிறது. அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களின் அளவுகோல் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நம்மை தள்ளுகிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு விதத்தில் பார்த்தால் தாவூத் இப்ராஹிம் பிளஸ் டி கம்பெனின்னு சொல்லுவாங்க. தாவூத் இப்ராஹிமும் முன்னாள் விடுதலை புலிகள் சேர்ந்த ஒரு, அதாவது கடல் புலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அமைப்பு ரெண்டும் கை கோர்த்து போதை மருந்தை தமிழகத்தில் உள்ளே எடுத்து வருவதற்கு சில வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக நியூஸ் ஆர்டிக்கலே வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலும் அனுப்பி வைக்கிறேன், வேணும்னா நீங்க போடலாம். இலங்கையிலும் நமக்கு அதன் மூலமாகவும் சில அச்சுறுத்தல்கள் தென்னிந்தியாவுக்கு வரக்கூடும் வரப்போற காலங்களில். பாகிஸ்தானின் அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள நெருக்கம் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த வெடிகுண்டு தாக்குதல் ஒரு உதாரணமாகத்தான் நாம் பார்க்கிறேன். ஓகே சார், முதல் கட்ட தகவல் இப்போதைய வரைக்கும் என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. உயிரிழந்தவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா
ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஆழ்ந்த இரங்கல், என் அஞ்சலி. ஆம், இது பாகிஸ்தான் கைக்குடிகளுக்கு, பாகிஸ்தான் நாட்டுக்கும் தக்க பாடம் புகட்டப்பட வேண்டும். இதுவரை அவர்கள் கற்றுக்கொண்டது மிக குறைவு. அந்த நாடு இருப்பது உலக அமைதிக்கும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு இந்திய உயிருக்கும் அது கேடு. அந்த நாடு ஒழிய வேண்டும் என்பதுதான் என் எண்ணோட்டமாக நான் பதிவு செய்கிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.